நான் ஐடி கால்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு எப்படி நம்ம ஒரு டெவலப்பராக சுவிட்ச் ஓவர் ஆகலான்னு காத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஸ்டூடெண்ட் சங்கீதா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறி இருக்காங்க. இது எப்படி அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுட்டு வந்துருங்க. ஹாய், என்னோட நேம் சங்கீதா. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2018 பாஸ்ட் அவுட்டு. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 2 years ஆஃப் நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணுன்ற ஒரு தாட்டு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து நான் டெவலப்பராக பிளேஸ் ஆகிருக்கேன். காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போகிறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ சங்கீதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2018 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நான் ஐடி கால்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே மனக்குழப்பம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு போகணும், நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறுறது அப்படின்ற சந்தேகத்தில் இருந்திருக்காங்க. நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணோன்னே அவங்க கேட்ட எல்லா கொஷின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணி அதை நம்மளால் முடியும் அப்படின்றத அவங்க நம்ப வச்சு, அவங்களோட டெடிகேஷன் தான் இதுக்கு முழுக்க காரணம். அவங்க எந்த அளவுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சொல்ல போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆகிறதுக்கு தூண்டியிருக்கு. ஒரு டாப் MNC கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் cashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.